எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பிக் ப்ராப்ளம்ஸ் இன்டூ ஸ்மால் ஸ்டெப்ஸ். சரியா? இந்த இடத்துல தான் வந்து நம்ம நிறைய எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயப்படுவோம். சரியா? ஆனால் ப்ரோக்ராமர்ஸாக நம்ம வந்து அந்த இடத்துல காமாக இருக்கணும். என்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரூத்து பேசுவோம். என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து பெரிய பெரிய பிரச்சனைலாம் சால்வ் பண்ணாது. அந்த பெரிய பிரச்சனையை வந்து குட்டி 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 பிரச்சனையாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அந்த மாதிரி தான் அதை சால்வ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னைக்கு போகிறோம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ சென்னைக்கு போகிறோம்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமா. ஃபஸ்ட்டு டேட் டிசைட் பண்ணும், என்றைக்கு நம்ம சென்னைக்கு போக போகிறோம்னு. அந்த நாளுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணும். அடுத்து பேக்கை பேக் பண்ணும். அடுத்து வீடை பூட்டணும். அந்த ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகணும். ட்ரெயினை போட் பண்ணும். அதாவது இப்போ சென்னை அப்படின்னு நினச்சி கண்ணு மூடி கணத்தை தான் சென்னைக்கு போயிட மாட்டோம்ல. அதாவது ஒரு பிக் ப்ராப்ளத்தை குட்டி 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 ஸ்டெப்பாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. அதே தான் கோட்லையும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஆப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு லாகின்க்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இது வந்து பில்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒருத்தங்க லாகின் பண்ணணும்னா என்னென்ன வேணும்? அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் வேணுமா, அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணுமா. இப்போ ஒருவேளை அவங்க பாஸ்வேர்டே போடாமல் என்ட்ரு அமுத்திட்டாங்க அப்படின்னா என்ன, அது சர்வருக்கு போய்ட்டு ரிட்டன் வர்றப்போ என்ன வெரிஃபை பண்ணணும். அது வந்துட்டு சரி லாகின் ஆகணுமா ஆகக்கூடாதான்றதுக்கு ஒரு ரிசல்ட் காட்டணும். ஸோ இவ்வளோ வந்துட்டு பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்பு. சரியா? இப்போ கம்பைண்டாக பார்க்குறப்ப இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஃபீல் ஆகலாம். ஆனால் ஜென்ரலாக ஸ்டெப்பாக பிரித்தா வந்து நம்மளுக்கு டைனியாக தானே ஃபீல் ஆகும். சரியா? இப்போ எந்த இடத்துல வந்து பிகினராக நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னா, இப்போ வந்து டக்குன்னு நம்ம ஒரு இப்போ ஏதோ ஒன்று பெரிய டாஸ்க்கு பார்த்துட்டு நம்ம வந்து அச்சோ இது என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுவோம். சரி ஓகே, இப்போ தெரியலனா என்ன, ஒரு ஸ்டெப்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ என்ன அப்படியே எங்குமே கிடைக்காம ஆதி காலத்தில் இருக்கும். இங்கே நம்ம கரண்ட் லைஃப்பில் வந்துட்டு ஏஐ கூகுள் எவ்வளோ இருக்குது இல்லை. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஒரு ப்ரோக்ராமராக நம்ம வந்துடணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் கோட் ரைட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20 ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அதனால என்ன, இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால என்ன. இப்போ ஒரு கஷ்டமான ஸ்டெப் இருக்குது, ஒரு வேகான ஸ்டெப் இருக்குன்னா, அது புரிஞ்சிக்கவே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அதுதான் பேசிக்கான கான்செப்ட். நம்ம வந்து அதை சின்னசாக பிரித்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். சரியா? இப்போ ஒரு கோடை வந்து ஒரு தம்ப் ரோல் மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கோடை ஒரு லைனில் எழுதிட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் ப்ராபப்ளி a bit too big or a bit complex. ஸோ ட்ரை டு ரைட் இட் சிம்பிள். சரியா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வந்து எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் அ ஃபோட்டோ ஆன் இன்ஸ்டாகிராம். அட்லீஸ்ட் ஒரு 8 ஸ்டெப்ஸ் அது இதுக்கு நீங்கள் எழுதணும். சரியா? எக்ஸெட்ரா அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. தெளிவாக ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.